ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பலாப்பழம் அல்வா செய்ய போகிறோம். பலாப்பழத்து அல்வாவுக்கு செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா பலாப்பழம், நெய் கொஞ்சம், இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை, முந்திரி, திராட்சை. இப்போ பலாப்பழத்தை கொட்டையை நீக்கிட்டு இப்போ அதை அடிச்சுட்டு வர போகிறோம். அடுப்பத்தை வச்சு நெய் ஊற்றியாச்சு. முந்திரி திராட்சை போட்டு நெய்யில் வறுக்கிறோம். முந்திரி திராட்சை போட்ட பிறகு அடித்து வச்ச இந்த பலாப்பழத்தை போடணும். போட்டு இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பலாப்பழத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதோட பச்சை வாசனை போகிற வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தேவைக்கேற்ப சர்க்கரை போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டாச்சு. நல்லா கிண்டி விடணும். இல்லை கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இது மாதிரி கலர் சேஞ்ச் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் சர்க்கரையை போட்டு. இது கொஞ்சம் இனிப்பில்லாத பழங்காக சர்க்கரை கொஞ்சம் நான் அதிகமாக போட்டுக்கிட்டேன். உங்கள் இனிப்பு பழமாக இருந்தால் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. நல்லா இந்த பதம் வர வச்சு கெட்டியாக வர வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம எதிர்பார்த்த அல்வா ரெடி. இந்த பதம் சட்டியில் ஒட்டாமல் அப்படியே திறந்துக்கிட்டு வரணும். சட்டியை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் மாட்டிடலாம். அல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்த்தா அல்வா ரெடி. ஆறினோன்னு சாப்பிட வேண்டியதான். எதிர்பார்த்த அல்வா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நான் செஞ்சது பிடிச்சிருந்தா உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் எப்படி இருக்குப்பா? டேஸ்ட் எப்படி இருக்கு? அல்வா செம்ம சூப்பர். வாவ். நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். அல்வா சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.